Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் சண்டே டிசம்பர் 18th வந்துட்டு ஜிப்மர் எக்ஸாம் நடந்துச்சு. அதோட கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இன்றைக்கி. ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து மெமரி பேஸ்டு தான். மெமரி பேஸ்ட் இன் த சென்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதுனவங்க கிட்டேருந்து வாங்கின கொஷின்ஸ் மட்டும்தான் இது. ஓகே, தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சான்சஸ் ஃபார் டிஸ்கிரிபன்சிஸ் இன் ஆன்சர்ஸ். ஓகேவா, ஏன்னா நான் எக்ஸாம் எழுதலை. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வெரிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வில் பி ரைட். ஓகே, இந்த வீடியோவில் நியர் அபவுட் ஒரு 75-76 கொஷின்ஸ் வந்துட்டு நான் சம்மப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் ஷுவர்லி ஹெல்ப் யூ. ஓகே, வேறு யாருமே வந்துட்டு இவ்வளோ ஒரு மீன்ஸ் லென்த்தியரான செஷன் வச்சதில்லை. ஓகே, நியர் அபவுட் 80% ஆஃப் த கொஷின்ஸ் in your exams are with us. Okay, so வீடியோ பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ஸ் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக இந்த கொஷின் லாஸ்ட் டைமே வந்தது தான். ஓகே, செப்டம்பர் ஜிப்மர் எக்ஸாமோட கொஷின் தான். சிபிஆர் கொடுக்கும் போது ஸ்விட்ச் ஓவர் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் தான். ஓகே, 5 cycles or 2 minutes. ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு வந்த கொஷின் தான். அக்கார்டிங் டு WHO ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னா எப்போ அப்படின்பாங்க. ஓகே, இட் இஸ் அட் cervical dilatation at 5 centimeter. ஓகே, தென் child with rheumatoid fever which is the best nursing intervention. ஓகேவா, பேஷண்ட்க்கு வந்துட்டு ரூமட்டாய்ட் ஃபீவர் இருக்குது. ஓகே, என்ன வந்து பெஸ்ட் நர்சிங் இன்டர்வென்ஷன் கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் வில் பி யூஸ் பெட் கிராடில் டு ப்ரிவென்ட் லினன் வெயிட் ஓவர் த ஜாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன் ப்ரெக்னன்சி எர்கோமெட்ரின் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் ப்ரீ எக்லாம்ஷியா. ஓகே, சயா, வாட் இஸ் சயா? ஆக்சுவலாக சயாங்கிறது ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் தான். இட் இஸ் நான் ஹார்மோனல் அண்ட் நான் ஸ்டீராய்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட். ஓகே, ஆப்ஷன் இது தான் இருந்துச்சு. தென் ஓகே, ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட வீடியோ வந்துட்டு இஸ் அ செல்ஃப் எவாலுவேஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், வி ஹாவ் அ கோச்சிங் இன்ஸ்டியூட். ஓகே, ஸோ அதில் கொடுத்த நோட்ஸ் ப்ளஸ் அதில் வந்து டெஸ்ட் சீரீஸ் வேறு இந்த வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்குங்கிறதையும் சைட் பை சைட் நான் வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அசஸிங் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இஃப் இட் இஸ் ரெடியூஸ்ட் ஆஃப்டர் ஈச் கன்ட்ராக்ஷன் இஸ் கால். ஓகேவா, ஒரு கன்ட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கம்மியாகுதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் தான் இது. இட் இஸ் லேட் டிசலரேஷன். ஆக்சுவலாக இதான் என்னோட நோட்ஸ். ஆக்சுவலாக அதில் வந்துட்டு நான் கொடுத்துருக்க பாருங்க, இயர்லி லேட். ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராக வேணாலும் கேட்டு பாருங்கள், நான் அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, தென் கோல்டன் கலர் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எம்சிக்யூ தான். RH இன்கம்பேட்டபிலிட்டி சேம் திங் என்னோட நோட்ஸில் இருக்குது. ஓகே, தென் டிஸ்னியா பொசிஷன், இது ரொம்ப ஈஸி எம்சிக்யூ, ஃபவுலஸ். தென் இசிஜி. ஓகே, இது என்னோட டெஸ்ட் சீரீஸில் இருந்த கொஷின் இது. ஓகே, அந்த கொஷின் தான் இது, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். தென் ஒன் இமேஜ் பேஸ்ட் கொஷின் வாஸ் தேர், அது வந்துட்டு அப்டக்ஷன். தென் குழந்தைக்கு வந்து கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் இருக்குது, பல்மனரி எடிமா இருக்குது. ஓகேவா, விச் ஆஃப் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் 2 ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டு தான். வெயிட் கெயின் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதுவும் கரெக்டு தான், கிராக்கிள்ஸ் இருந்தாலும் கரெக்டு தான். ஆனால் வென் கம்பேர் வித் வெயிட் கெயின் அண்ட் கிராக்கிள்ஸ், ரெண்டுத்தில் வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சராக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஃப்ளூயிட் வால்யூம் ஓவர்லோட், பிரெத் சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, கிராக்கிள்ஸ் இஸ் த ஆன்சர். தென் patient is having chest tightness, dyspnea, nasal flaring and வீஸ் இருக்குது அப்படின்னா எதில் இருக்கும்? வீஸ் வந்து மோஸ்ட்லி எதில் இருக்கும்னா ஆஸ்மாவில் தான் இருக்கும். ஓகே, நேசல் ஃப்ளாரிங், ப்ராங்கைட்டிஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் வீஸ் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் ஆஸ்மா தான். தென்
இதுவும் என்னோட டெஸ்ட் சீரீஸில் இருந்த கொஷின் தான். மீசல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் இன் ஓகே 4 days before and 5 days after rash. Then Kawasaki disease causes aneurysm. Next, herd immunity is not useful in இது வந்து என்னோட டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் தான் அது. Tetanus. Then tetanus toxoid gives what type of immunity? ஓகே இதில் வந்துட்டு அக்வைடு இருந்துச்சு ஆக்டிவ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தனித்தனியாக இருந்துச்சு அக்வைடு ஆக்டிவ் பாசிவ் நேச்சுரல் அப்படின்னு இருந்துச்சுன்னு. டெட்டனஸ் இஸ் அ அக்வைர்டு ஆக்டிவ் தான். பட் ஆக்டிவாக அக்வைர்டான்னு பார்த்தா மோஸ்ட் காமன்லி டெட்டனஸ் டாக்ஸாய்ட் கிவ்ஸ் ஆக்டிவ் டைப் ஆஃப் இம்யூனிட்டி தான். ஓகே ஏன்னா தெர் ஆர் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் this one also natural type of immunity also. So tetanus toxoid gives active immunization. Then hyperkalemia oda ECG. So almost இதே தான் question இருந்துச்சு. But potassium level மட்டும் 6 point something இருந்துச்சுன்னு சொன்னாங்க. Okay, it will be a tall okay T wave. So இதுவும் என்னோட டெஸ்ட் சீரீஸ்ல இருந்த question தான். Then therapeutic level of lithium. Okay, therapeutic level இருக்கு. Okay, so therapeutic level 0.8 இருக்கு. Okay, so ரெண்டு இருக்கு therapeutic level. மொத்தம் 3 லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க லித்தியமில். ஓகே ப்ரொஃபலாக்டிக் லெவல், தெரப்பட்டிக் லெவல் அண்டு டாக்ஸிக் லெவல். டாக்ஸிக் லெவலில் மோர் தென் 2. ஓகே ஸோ therapeutic level is 0.8 to 1.2. Then valporic acidோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இட் காசஸ் jaundice. Then patient is undergoing IVP, intravenous pyelogram. Pyelogram எதுக்கு பார்ப்பாங்கன்னா visualization of renal pelvis. Then இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட் கொஸ்டின் கூட சொல்லலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்பமிசிப்பினோட பிளாஸ்மா லெவல் வேல்யூஸ் வந்துட்டு 8 mg இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன செய்யணும்? ஓகே ஆஸ் எ நர்ஸ் வாட் யூ ஷுட் டூ? ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு it should be microgram not mg. ஓகே ஸோ அவங்க கீ என்ன கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நார்மல் கார்பமசிப்பினோட டோசேஜ் வந்து 6 to 12 மைக்ரோகிராம் பர் ml. ஓகே ஆனால் கொஸ்டினில் வந்து எம்ஜியில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சப்போஸ் எம்ஜியில் கொடுத்துருந்தா அது ஒரு தப்பான கொஸ்டின் தான். இல்லை மைக்ரோகிராம் கொடுத்ததை வந்து எம்ஜியாக பிரிண்ட் மீன்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் த ஆன்சர் ஷுட் பி கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணும். ஏன்னா 8 மைக்ரோகிராம் இஸ் நார்மல். ஸோ யூ ஷுட் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட். பட் அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ப்ராபபிலிட்டிஸ் ஆர் தேர். சம் டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நார்மல் இஸ் 6 to 12 மைக்ரோகிராம். தென் பேஷண்ட் இஸ் ஹேவிங் இன்க்ரீஸ்ட் ஐசிபி என்ன இருக்குன்னா லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பார்க்கணும். தென் டபுள் யூட்ரஸ் சிங்கிள் சர்வீஸ். ஓகே ஸோ டபுள் யூட்ரஸ் சிங்கிள் சர்வீஸ்னாலே செப்டேட் யூட்ரஸ் தான். தென் ஸ்கிசோஃப்ரீனியா பேஷண்ட் வந்து ஃப்ளாட் அஃபெக்ட் இருக்குது. ஃப்ளாட் அஃபெக்ட்னால என்ன? நோ எமோஷன்ஸ். Then twin pregnancy, one fetus is resolved, it is known as vanishing twins. Vanishing twins ஓட definition தான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினா. Then in early puerperium urinary complication என்ன அப்படின்னு சொல்லிட்டு it causes over distended bladder. See நான் இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன். ஓகே டைரெக்டாக வரலனாலும் இன்டைரக்டாக வந்திருக்கு. it causes urinary retentions. Then birth weight is 3 kg, weight at 5th month. Okay, so ideally பார்த்தீங்கன்னா weight doubles by 6 months. Okay, so 3 kg birth weight na it should be around 6 kg. Then GCS கொடுத்துருந்தாங்க eye opening to pain, repetitive statement, pulling out of oxygen mask அப்படின்னு சொல்லிட்டு. So the GCS score is 10. Okay, கீழே நான் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சுவலாக என்னோட ஒரு டெஸ்ட் சீரீஸில் இருந்த கொஷின் தான். ஓகே ஆனால் இதில் வந்து ஸ்கோர் மாறுது. பட் ஆல்மோஸ்ட் சிமிலரான கொஷின் இது, அதனால தான் கொடுத்துருந்தேன். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேக்சின் ஷுட் பி கெப்ட் இன் ஃப்ரீசர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவும் என்னோட டெஸ்ட் சீரீஸில் வந்த கொஷின் தான். ஓகே
ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்துட்டு போலியோ வாஸ் த ஆன்சர். ஓகே, பட் இதில் என்னோட டெஸ்ட் சீரீஸில் நாட் கெப்ட் இன் ஃப்ரீசர், அதாவது நெகட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருந்தேன், அவங்க பாசிட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டோமா கலர் ஆஃப்டர் ஃபார் அ பேஷண்ட் ஹூ இஸ் ஹேவிங் டைவர்டிகுலைட்டிஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பீஃபி ரெட் டங். ஓகே, நார்மல் ஸ்டோமா கலர் immediately after surgery is red, it is normal. ஓகே, தென் பேஷண்ட்டுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் சிம்டம்ஸ்லாம் சொல்லிட்டு என்ன, இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூ 2013 2018 ஜிக்மரில் எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான் இது. லம்பார் பங்க்சர். தென் சைல்டு இஸ் லெத்தார்ஜிக் அண்ட் ஹேவிங் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னாலே டீஹைட்ரேட்டட் சைல்டு தான். தென் Lowset manual, extended arms in breech presentation can be successfully delivered by Lowset manual. இதுவும் வந்துட்டு என்னோட டெஸ்ட் சீரீஸில் இருந்த ஒரு கொஸ்டின் தான் இது. தென் patient is getting vasopressin for diabetes insipidus. ஓகே, ஸோ diabetes insipidusக்கு vasopressin கிடைக்கிது. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எப்படி இருப்பாங்க பேஷண்ட்க்கு. ஆக்சுவலாக ஆன்சரில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சாரி ஃபார் தட். த ஆன்சர் இஸ் யூரின் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி ஃபார் தட். ஓகே, யூரின் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் நார்மலான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருந்தாங்க 1.015 நினைக்கிறேன் எக்ஸாக்டான வேல்யூ. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆன்சர். தென் எஸ், இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, டைம் மேகசினில் மோஸ்ட் பாப்புலர் பர்சனாலிட்டி இன் 2022 வந்து ஓகே ஜெலன்ஸ்கி. ஓகே, ஜெலன்ஸ்கி ஆக்சுவலாக யார், யுக்ரைன் பிரசிடென்ட்டு தான் வந்து மோஸ்ட் பாப்புலரான பர்சனாலிட்டி இன் 2022 டியூ டு ரஷ்யா யுக்ரைன் வார்னால வந்ததுனால தான். ஓகே, தென் த டேர்ம் கவர்மெண்ட், ஆக்சுவலாக கவர்மெண்ட்னு கேட்கல, அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட டெஃபினிஷன் கொடுத்துட்டு அந்த டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ கொஷின் என்னன்னா பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுட் அண்ட் நோஸ் எ லாட் அபவுட் இட்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஃபுட்டை பற்றி நிறைய தெரிஞ்ச உங்களுக்கான டெர்மினாலஜி என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் கவர்மெண்ட். தென் பியூரோக்ரசி கொடுத்துட்டு அதோட ஸ்பெல்லிங் கேட்டிருந்தாங்க. தென் ரேபீஸோட இன்ஃபெக்டிவிட்டி எதை வச்சு மாறுமா மாறாதா. ஆக்சுவலாக இது ஒரு கான்ட்ராடிக்டான கொஸ்டின். எனக்கும் வந்துட்டு எக்ஸாக்டாக கொஸ்டின் நானும் ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாரும் எக்ஸாக்டாக சொல்லலை. பை ஏஜா, பை ஹவு மெனி பைட்ஸா, பை ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ பை ஏஜ் ஐ திங்க் ஸோ, பட் இஃப் யூ நோ த எக்ஸாக்ட் கொஸ்டின் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் அண்ட் வில் ஹாவ் அ ஆன்சர் இன் கமெண்ட் செக்ஷன் இட் செல்ஃப். தென் த டேர்ம் டேக் ஹிஸ் ப்ராமிஸ் ஆஸ் அ கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா யாராவது ஒருத்தவங்க, இது வந்து ஒரு இடியம், இங்கிலீஷோட இடியம் இது. வாட் டஸ் இட் மீன்ஸ்னா சஸ்பீஷியஸ்னஸ். ஓகே, அவங்க சொல்கிறத முழுசாக நம்பாதீங்க. ஓகேவா, கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஓகே, அவங்க சொல்கிறதுல பொய் கலந்து இருக்கலாம். அந்த இடியம்கான இதுதான் டேக் ஹிஸ் ப்ராமிஸ் ஆஸ் எ கிரெயின் ஆஃப் சால்ட்டுங்கிறதுக்கான இடியம்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எம்சிக்யூ பார்க்கலாம். ஏபிஜி அனாலிசிஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, pH7 PaCO2 வந்துட்டு 50, HCO3 வந்து 24. ஓகே, HCO3 நார்மல், ஸோ pH வந்துட்டு 7நாலே அசிட்டிக். ஓகே, PaCO2 50நாலே ரெஸ்பிரேட்டரி. ஓகே, த ஆன்சர் இஸ் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெச்சூர் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, ஸோ அதில் வந்து சப்ரேஷன் அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, த ஆன்சர் இஸ் இன்டெலெக்சுவலைசேஷன். தென் இன்டைரக்ட் டேக்ஸ் என்னதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். தென் ஃபீட்டல் வெல்பீயிங், பாடி மூமெண்ட்ஸு, மசில் டோன், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், ஹார்ட் பீட், இது எல்லாம் கம்ஸ் அண்டர் பயோஃபிசிக்கல் ப்ரொஃபைல் ஆஃப் அ இது ஆக்சுவலாக எதில் இருக்கும், பார்ட்டோகிராஃபில் இருக்கும். ஓகே, then breastfeeding after LSA should be started within 2 hours. Then drug of choice for tobacco addiction வந்து buprenorphine தான்.
Then Apgar score element என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. So it is muscle tone. Then patient is having TRALI transfusion related. Okay, so patient வந்துட்டு அதான் பிபி கம்மியாச்சு அப்படி மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. So most important nursing intervention is stop the transfusion. Then MMR target by 2030 according to STP. Okay, so MMR வந்து 2030ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்ல டார்கெட் வந்துட்டு 70. Okay, then endometrium inserted into the myometrium, it's known as adenomyosis. Then depression ஓட ட்ரைட் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் ஒர்த்லெஸ்னஸ், 3 லெஸ்னஸ் தான். ஓகே, hopelessness, helplessness and worthlessness. Then lifestyle modification comes under primordial prevention. Then International Charity Day is celebrated on 5th of every September. Then patient is having tibial fracture edo something, patient is having long casting, which one is encouraged na? Leg exercises. Then after cleft palate surgery, which one used for feeding is rubber tipped syringe தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 days வந்துட்டு ரப்பர் டிப்டு சிரிஞ்சினால தான் ஃபீடிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். தென் கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ இதுவும் வந்துட்டு என்னோட டெஸ்ட் சீரீஸில் இருந்த கொஷின் தான். சம் வேல்யூஸ் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. 5000 கொடுத்துருந்தேன், ஆனால் 15,000 அவங்க கொடுத்துருந்தாங்க. பர்சன்டேஜ் வந்து நான் 6% கொடுத்துருந்தேன், அவங்க 8% கொடுத்துருக்காங்க. ஃபார் 2 years 3 years நான் கொடுத்துருந்தேன், அவங்க 2 years கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் யூ நோ ஜஸ்ட் அந்த 5000 இருக்க இடத்துல 15,000 போடுங்க, 6% இருக்க இடத்துல 8% போடுங்க, 3 இருக்க இடத்துல 2 போடுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா, ஸோ இதுவும் வந்துட்டு என்னோட டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் தான். தென் கம்ப்ளீட் த சீரீஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதே மாடல்லையும் நான் டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இதில் வந்து 5, 10, 15, 20 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருந்தேன் நானும். நெக்ஸ்ட், ஹவு மெனி லெட்டர்ஸ் 3 letters வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் யூஸிங் த வேர்டு டைம். ஓகேவா, இது என்னோட டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின். டைமுங்கிற 4 வார்த்தை 4 வேர்ட்ஸ் கொண்டு கொடுத்துருந்தேன், அவங்க டெல்லிங்கிற 5 வார்த்தை கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 1. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு த ஆன்சர் விட் பி 24 into 5 த ஆன்சராக வரும். ஓகேவா, ஸோ இதுவும் வந்துட்டு என்னோட டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் தான். தென் சிம்ஃபோனி கம்போசர், ஸோ இதுதான் கொடுத்த கொஸ்டின். ஸோ ஆன்சர் வில் பி ஃப்ரெஸ்கோ பெயிண்டர். தென் இது வந்துட்டு அந்த பைப் கேன் பி ஃபில் அ டேங்க், அந்த சம்மு தான். ஆன்சர் வில் பி 12 hours. தென் பேஷண்ட் இஸ் கெட்டிங் MGSO தெரப்பி, விச் ஒன் டு பி மானிட்டர், ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து லெஸ் தென் 12. இது வந்து 2013 2018ஓட ஜிக்மர் கொஷின் தான் இதுவும். ஓகே, தென் அனதர் ஒரு கொஸ்டின், இன்கம்ப்ளீட் கொஸ்டின் என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு இதுதான், சில்ட்ரன் ஆன் விபி ஷண்ட். ஓகேவா, ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ நோ த ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன், வில் டிஸ்கஸ் அண்ட் வில் புட் யூ த ஆன்சர். ஓகே, தென் சென்டனல் சர்வைலன்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்போ பண்ணுவாங்கன்னா மிஸ்டு கேசஸ் ஃபவுண்ட் பண்ணுறதுக்காக தான். இதுவும் நான் வந்து என்னோட நோட்ஸில் இருக்குது. தென் ஓசிபி சைடு எஃபெக்ட் என்ன, காசஸ் டிப்ரெஷன். தென் மாண்டோஸ் டெஸ்ட் எப்படி பண்ணுவீங்க, இன்ட்ராடர்மல், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எம்சிக்யூஸ். தென் வாட் இஸ் இன்சைட், இன்சைட்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன் தான், பேஷண்ட் அவேர் அபவுட் ஹிஸ் கண்டிஷன். ஓகே, இன்சைட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்கோசிஸ் நியூரோசிஸ்க்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன, இன்சைட் தான். தென் பிளசண்டல் ஷைனி பார்ட் வருது அப்படின்னா வாட் டஸ் இட் மீன், மேத்யூ டன்கன் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன்ஸ். ஓகே, தென் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நியோனட்டல் மார்டாலிட்டி ரேட்னா எத்தனை டேஸ்ன்னு. ஐ திங்க் ஸோ, இதுவும் என்னோட டெஸ்ட் சீரீஸில் வந்த கொஸ்டின் தான். தென்
ஸோ அந்த மிரர் இமேஜ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுவும் என்னோட டெஸ்ட் சீரீஸில் வந்த கொஷின் தான். ஓகே, தென் இஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ் பை 5%, இது என்னோட டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருந்தேன். ஆனால் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 20%ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ சேம் அங்கே 5, இந்த ஆன்சரில் 5க்கு பதிலாக 20 போடுங்க, ஆன்சர் வந்துடும். தென் இதுவும் என்னோட டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் தான். இந்த ரேஷியோ ஓகே, பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் இஸ் இன் 3:5. ஓகே, ஆனால் நான் எங்கே 3 ஃபார்முலா கொடுத்துருந்தேன், 3 நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஓகே, தென் இந்த சிம்பிள் கொஸ்டின் ஒன்று வந்திருந்தது, சேம் லைக் இன் மை டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின். தென் ஆண்ட்ராய்ட் பெல்விஸ் காசஸ் deep pelvic arrest. And March 1st is designed as Zero Discrimination Day. And Article 342A, okay, economic EWS, economical weaker section காக வந்த article தான் இது. Then double Dutch, okay, double Dutch means combination of condom and another method of contraception. ஓகேவா? ஆப்ஷனில் என்ன காண்டம் ப்ளஸ் கான்ட்ராசெப்ஷன் என்ன இருந்துச்சோ அது ரெண்டுத்தையும் சேர்த்துனது தான் டபுள் டச் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன். ஓகேவா? ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஐ ஹாவ் மென்ஷன் 78 கொஸ்டின்ஸ். ஓகே, சாரி, 77 கொஸ்டின்ஸ் ஸ்டில் நவ். ஓகேவா? நீங்கள் எழுதுனதே 100 தான். ஐ கேன் ஏபிள் டு கெட் ஆல்மோஸ்ட் 77 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களோட கட் ஆஃப் எல்லாம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சைட் பை சைட் என்னோட செல்ஃப் எவாலுவேஷனும் கொடுத்துருந்தேன். ஓகே, என்னோட கிளாஸ் நோட்ஸ்லேருந்து என்ன, என்னோட டெஸ்ட் சீரீஸில் வந்த டெஸ்ட்லேருந்து என்னென்னு வந்திருக்குன்னு. ஓகேவா? ஸோ நான் ஆவரேஜ் என்னோட டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒரு 25-30 கொஷின் அப்படியே வந்திருக்கு. அப்படியே இந்த சென்ஸ் இந்த ஆப்டிடியூட்லலாம் சம் வேல்யூஸ் சேஞ்ச் தான், பட் த கொஷின்ஸ் ஆர் சிமிலர். பட் இஃப் யூ டேக் நர்சிங் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 10 to 15 MCQs ஆகுது. சேம் கொஸ்டின் நான் என்ன கொடுத்துருந்தோனோ அதே கொஸ்டின் கூட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோவாகவும் இது வந்துச்சு. ஓகே, ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.